எங்கள் வீட்டு தோட்டம் பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. வாழை மரம் வச்சுருக்குறோம். வாழைப்பூ இப்போ தான் கட் பண்ணி எடுத்தோம். நெல்லிக்காய் பாருங்கள், இப்போ சின்ன சின்ன நெல்லிக்காய் தான், அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இது இது மாதுளை. இப்போ எல்லாம் பூவாக தான் இருக்குது ஃபுல்லாக. டிசம்பர் பூ. கலர் காம்பினேஷன் பாருங்கள், சூப்பர் க்யூட்டாக இருக்கு இல்லையா? இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பூக்களை நின்றுடுச்சு. இது ஆல்மண்டா ஃப்ளவரு. இது 2 செடி வச்சுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சங்குப்பூ, நந்தியாவட்டம்லாம் நிறையா பூக்கும். முருங்கை மரம். கீரை வேணும்னா இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்குவோம். இது துளசி செடி. அஃப்கோர்ஸ் துளசி இல்லாமல் எப்படி வீட்டில். இது செம்பருத்தி, இப்போ தான் மொட்டு விட்ருக்கு. ஒன்னொரு செம்பருத்தின்னு பூக்கும். இது பவளமல்லி. இது பெர்ஃப்யூமை விட இதுதான் சூப்பர் சென்ட்டுங்க. அப்படியே செம்ம வாசனை அடிக்கும் இந்த பூவு. பக்கத்தில் இருந்தாலே அங்கே ஃபுல்லாக மணமாக தான் இருக்கும். நித்திய கல்யாணி. அப்புறம் ஸ்னேக் பிளான்ட் வச்சா ஹேர் பியூரிஃபையராக இருக்குன்றனால வச்சுருக்கோம். இது இருவாச்சி. இந்த இலையெல்லாம் கொதிக்க வச்சு குடித்தா நல்லதுன்றனால வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா திருநீர்பத்திரி. இதுவும் மணமாக இருக்கும். அப்புறம் சங்குப்பூ ஒயிட் கலர் வெரைட்டி வச்சுருக்கோம். அப்புறம் தேங்காய் பூ 4-5 அப்படியே போட்டிருக்குறோம். இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு. வீட்டில் இடம் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க. இது பார்த்தா 48 டிசீஸை க்யூர் பண்ணுதான். சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. அப்புறம் கருணை போட்டிருக்குறோம். இங்கே பாருங்கள், கருணைக்கிழங்கு இப்படி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.